Hello everyone, this is Naveen and welcome to DNA Study Cycle. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க பாலிட்டி சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். பிரிட்டிஷ் வந்து முதலாக ட்ரேடர்ஸாக 1608 இந்தியாவுக்குள்ளே வராங்க. எப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேடிங் ரைட் எடுத்துகிட்டு வராங்க. யாருக்கு எடுத்ததுன்னா குயின் எலிசபெத் 1 in 1600. குயின் எலிசபெத் 1600களில் ஒரு சார்ட்டரை வந்து கொடுக்குறாங்க. சார்ட்டர் ஆக்ட் போட்டு ஒரு ட்ரேடிங் ரைட் கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அதன் வடிவில் உள்ளே வராங்க. இப்போ 1608 ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இன் 1765 1765 வரைக்கும் 1765 வரைக்கும் பியூர்லி அவங்க என்ன ட்ரேட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸை வந்து எடுத்துக்கிறாங்க. எங்கெங்கன்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. பிரிட்டிஷ் விசஸ் 3 மேஜர் இந்தியன் பவர்ஸ். மிர் காசிம் நவாப் ஆஃப் பெங்கால், சுஜாவுத்தௌலா நவாப் ஆஃப் அவத், ஷா ஆலம் முகல் எம்பரர். பிரிட்டிஷ் விசஸ் இந்த 3 மேஜர் இந்தியன் பவர்ஸ். இதில் வந்து பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஜெயிச்சதுக்கப்புறமா திவானி ரைட்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. எங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா இந்த மாதிரியான இடங்களில் ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் இந்த திவானி ரைட்ஸை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கெரியரை வந்து ஒரு டெரிட்டோரியல் பவராக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது வரைக்கும் ட்ரேடர்ஸாக இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு டெரிட்டோரியல் பவர் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எப்போ வரைக்கும்னா இன்னும் 1858 சிப்பாய் முட்டினி வரைக்கும் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி தான் இங்கே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் பிரிட்டிஷின் ஆதிக்கத்துக்கு கீழே இங்கே ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து இங்கே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா 1858 சிப்பாய் முட்டினி வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவுண்ட் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. நேரடியாக அவங்க வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. எப்போ சிப்பாய் முட்டினிக்கு அப்புறம் அன்டில் எது வரைக்கும்னா நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ஆகஸ்ட் 15, 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக 1858 டைரெக்டாக நம்மளை இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் 1765 அப்புறமா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி 1765 இருந்து 1858 வரைக்கும் அவங்க போட்ட ஆக்ட்ஸ் அண்டர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கப்புறமா டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று த கம்பெனி ரூல், ஒன்று வந்து த கம்பெனி ரூல், ரெண்டாவது வந்து த க்ரௌன் ரூல். கம்பெனி ரூல் வந்து 1773 1858 வரைக்கும், க்ரௌன் ரூல் வந்து 1858 1947 வரைக்கும். இந்த கம்பெனி ரூல் கீழே போட்ட ஆக்ட்ஸ்லாம் இது. அடுத்து க்ரௌன் ரூலுக்குள்ளே போட்ட ஆக்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, பிட்ச் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 இதெல்லாம் கம்பெனி ரூல் கீழே நமக்கு போட்ட ஆக்ட்ஸு. அடுத்து டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரௌன் ரூல் வந்ததுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கடைசியாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இவ்வளோ ஆக்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆக்டுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் இந்த ஆக்ட்ஸ்குள்ளெல்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.